அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். காதிம்ல இருந்து போனா ஷூனுக்கு வர முடியுமா, அல்லது காதிம் வீசாவில் இருந்து ஷூனுக்கு நாங்கள் இப்போ மாறி இருக்கிறோம். சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக மாறிட்டு நம்ம மறுபடியும் காதிமுக்கு இங்கேருந்தே மாற முடியுமா? காதிமில் கேன்சல் பண்ணிட்டு போனால் ஷூனுக்கு வர முடியாதா? பல கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு. நேற்றைய தினம் போட்ட வீடியோக்கும் நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காதிம் டு ஷூன், முதலாவது காதிம் டு ஷூன் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் மாறினாங்க. ஆனால் பாவமே, பேசாமல் காதிம்ல இருந்து தொலைச்சிருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் மாறி இருக்குது. இந்த அட்ரஸ் பிரச்சனை வந்த பிறகு பல பேருக்கு இந்த அட்ரஸ் பிரச்சனையால் காதிம் டு ஷூன் ஏண்டா மாறினோம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் ஒரு சிலர் வந்து அதை தாக்கு பிடிக்க முடியாமல் மறுபடியும் காதிமுக்கே போயிடலாமா அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்ற நிலைமைக்கு வந்ததால் சிலர் வந்து கேட்டாங்க, காதிம் வீசாவில் நம்ம மறுபடியும் இங்கிருந்தே மாற முடியுமா அப்படின்னு. அதாவது உங்களுடைய அந்த பழைய கஃபீல், உங்களுடைய சேம் ஸ்பான்சர், முன்னாடி நீங்கள் காதிமில் இருந்த அதே ஸ்பான்சர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஸ்பான்சர் உள்ளே போய் ஒரு வேளை பேசினால் சாத்தியம் இருக்குது. ஒரு சிலர் இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க, சாத்தியம் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியம் அப்படின்றது சொல்ல தெரியாது. அதே மாதிரி இன்னொரு கஃபீலுக்கு, அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கஃபீல்கிட்ட காதிமில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த கஃபீல்கிட்ட வந்து ரிலீஸ் எடுத்து ஷூனுக்கு மாறினீங்க. இப்போ ஷூனில் பிரச்சனை, மறுபடியும் வேறொரு கஃபீலை பிடிச்சி காதிமுக்கு மாறுவோம் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வந்தீங்கன்னா இன்னொரு கஃபீலுக்கு அது சாத்தியமா அப்படின்றது தெரியாது. ஆனால் பழைய கஃபீல் ட்ரை பண்ணினா எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நிறைய பேருடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதிம் வீசாவில் கேன்சலில் போயிட்டு ஷூன் வீசாவில் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஷூன் வீசாவில் இருந்து நாங்கள் கேன்சலில் போயிட்டு மறுபடியும் காதிமில் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் காதிம் வீசா, முதலாவது காதிம் வீசா போவோம். காதிம் வீசாவில் நீங்கள் கேன்சலில் போனீங்கன்னா ஷூன் வீசாவில் உடனடியாக வரலாம். ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்குது. முதலாவது, நீங்கள் ஷூன் வீசாவுக்கு வரணுமா இருந்தால் உங்களுடைய காதிம் வீசாவை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு போகணும். இல்லை உங்களோட டேட் எக்ஸ்பயர் ஆகணும், எக்காம அடித்த டேட் எக்ஸ்பயர் ஆகணும். ஷூன் வீசாவில் போய் காதிம் வீசாவில் வர முடியும், அப்படி எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சுன்னா. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போ நீங்கள் காதிம் வீசாவில் இருந்துட்டு ஷூன் வீசாவுக்கு வாரீங்க. ஆனால் காதிம் வீசாவில் டிரைவராக இருந்தீங்க, ஆனால் ஷூன் வீசாவுக்கு நீங்கள் டிரைவராக வரல, வேறொரு கேட்டகரியில் வாரீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, நீங்கள் வந்து தாராளமாக வந்துடலாம். ஆனால் அதே நீங்கள் உங்களுடைய எக்காமா கேன்சல் ஆகியும் நீங்கள் ஷூன் வீசாவுக்கு வரப்போகிறீங்க, ஆனால் சில நேரங்களில் ரிஜெக்ட் ஆகலாம். அதற்கான காரணம் MOIயில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இன்னும் அப்டேட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் டிரைவருக்கு வர போகிறீங்க, காதிம்லேருந்து ஷூனில் கேன்சலில் போயிட்டு காதிமில் கேன்சலில் போயிட்டு மறுபடியும் ஷூன் வீசாவுக்கு வர போகிறீங்க. உங்களுடைய அக்காமா முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுடைய லைசன்ஸ் வேலிட் அப்படியே உள்ளே இருந்துச்சுன்னா சிஸ்டமில் சில நேரங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, அந்த லைசன்ஸோட எக்ஸ்பயர் காலம் வரைக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி இப்பையும் கூட நீங்கள் காதிம் டு ஷூன் மாறிக்கொள்ள முடியும், நாட்டுக்கு போகாமல் அதே சேம் ஸ்பான்சருக்கிட்ட. இப்போ உங்களுடைய ஸ்பான்சர் இருக்கிறார் தானே, அவருக்கு ஒரு ஷாப் இருக்குது, நீங்கள் இப்போ அவருடைய வீட்டில் டிரைவராக இருக்கிறீங்க, அவருடைய கடைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் 350 தினார் வந்து கட்ட வரும், 348 தினார் வந்து கட்ட வரும். என்ன சொல்கிறது, அதுக்கு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தானே, பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருக்கு கட்ட வரும். கட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து காதிம்லேருந்து ஷூனுக்கு சேம் கஃபீல் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வேறு ஸ்பான்சருக்கு மாற்ற முடியாது, அதுக்குரிய சட்டம் ஒரு காலத்தில் வந்துச்சு, கடந்த வருடம். அதுக்கு பிறகு அது நிறுத்திட்டாங்க, அதோடு சரி, அவ்வளோதான். புதிய கஃபீலுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் இதில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இது. ஓகே, அடுத்தது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ ஆகினது
ரொம்ப காலம் நீடிச்சு இருந்துச்சுன்னா சாதாரணமாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் 3-4 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிக்கொள்வாங்க. ஆனால் அக்காமா வந்து வெறும் 2 வருஷம் தான். அந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண உதாரணத்துக்கு உங்களுடைய எக்காமா வந்து இந்த 2026 ஜனவரியில் முடியுது. ஆனால் லைசன்ஸ் வந்து 2028 ஜனவரியில் தான் முடியுது. அப்படி இருக்கும்போது அது கரண்ட் வேலிட்டில் இருக்கும்போது உங்களுடைய காதிம் விசாக்குரிய எக்காமா கேன்சல் ஆகியிருந்தாலும் அந்த லைசன்ஸ் அப்டேட்டில் இருக்கும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சாதாரணமாக நானும் ஆரம்பத்தில் செஹல் அப்ளிகேஷனில் என்னுடைய டிரைவிங் லைசன்ஸை புதுப்பித்தேன். டிரைவிங் லைசன்ஸை வந்து நான் வந்து புதுப்பித்தேன். எப்போ முடியுது? 2027 10ஆம் மாதம் தான் இது வந்து முடியுது. 2019 8 26 இல்லை 2027 10ஆம் மாதம் 12ஆம் தேதி 15ஆம் தேதி முடியுது. ஆனால் என்னுடைய பத்தாக்காவை நாம் செக் பண்ணி பார்ப்போம். பத்தாக்காவில் வந்து பத்தாக்கா எப்போ முடியுது? பரவாயில்ல, 2028ஆம் ஆண்டு தான் என்னுடைய பத்தாக்கா முடியுது. அப்போ லைசன்ஸ் அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா எப்போவுமே டிரைவிங் லைசன்ஸ் நம்ம ஒரு வேலை இந்த மாதிரி நான் என்ன போல் செகலில் நீங்கள் புதுப்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை கஃபீல் புதுப்பிக்க போகிறாங்கன்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது ஒன்று தான். லைசன்ஸை வந்து அதிகமாக புதுப்பிக்காதீங்க, லைசன்ஸு வந்து 2 வருஷத்துக்கே அடிங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 டினார் 4 டினார் கட்டினா 4 வருஷத்துக்கு கிடைக்குது, 5 டினார் கட்டினா 5 வருஷத்துக்கு கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறதால இப்போ நானும் என்ன பண்ணேன், 4 டினார் கட்டி 4 வருஷத்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டேன். ஆனால் சில நேரங்களில் 4 டினாரோ 3 டினாரோ தெரியல, 3-4 வருஷம் ஏதோ ஒன்று நான் புதுப்பிச்சு கொண்டேன். ஆனால் சிலர் வந்து இப்போ 2 வருஷம் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது லைசன்ஸ் வந்து 2-3 வருஷத்துக்கு புதுப்பிப்பீங்க. அப்படி புதுப்பிச்சிங்கன்னா ஒரு வேளை லைசன்ஸ் அப்டேட் இருக்கிறதால உங்களுக்கு வர முடியாமல் போகலாம். மற்றபடி உங்களுடைய லைசன்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு, லைசன்ஸும் முடிஞ்சிருச்சு, அக்காமாவும் முடிஞ்சிருச்சு, சேம் டேட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, கேன்சலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஷூன் விசாவுக்கு வரலாம். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன சில சிக்கல்கள் மட்டும்தான் உங்களை வர முடியாமல் தவிர்க்கும். அதே போல் சிலர் வந்து நான் நேற்றே அதை சொல்லியிருப்பேன், கேன்சல் பண்ணாமல் போவாங்க. அக்காம வந்து இன்னொரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இருக்கும், சரி நாம் அப்படியே போயிட்டு வராமல் விட்டுருவோம், இன்னொரு 5 மாதம் 6 மாதம் கழித்து கேன்சல் ஆகிடும், அதுக்கு பிறகு நாம் ஷூன் விசாவில் வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அதுவும் முடியாது. சில நேரங்களில் அக்காம கேன்சல் ஆகாது, கஃபீலும் கேன்சல் பண்ண மாட்டார், 6 மாதத்தில் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகாமல் போயிடும் சில நேரங்களில். அப்படி ஆகும் பட்சத்தில் உங்களோட அக்காம என்றைக்கு டேட் முடியுதோ அன்னைக்கு பிறகு தான் உங்களால் வர முடியும். அது மாதிரி பிரச்சனை இருக்குது. மற்றபடி ஷூன் விசாவில் வாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு நீங்கள் ஃப்ரீயாகி தான் இந்த நாட்டிலேருந்து போயிருக்கீங்கன்னா தாராளமாக மறுபடியும் திரும்பி நீங்கள் குவைத்துக்குள்ளே வரலாம் ஷூன் விசாவில். அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை,
உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.